அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 69வது நாள் அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவங்க கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் மூலிமா எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அனைவரையும் கர்த்தர் தாமே 60 100 1000 ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? 69 நாளும் தேவனமே நடத்தி கொண்டு வர விதமே அது அற்புதமானதாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு வேத வசனத்துக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அற்ப விசுவாசிகளை இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? 32 33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு சகலமும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளை பாருங்கள், காட்டு பூக்களை பாருங்கள். காட்டு உடைய பூக்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் பிரியமான சகோதர சகோதரி, இந்த செடிகள்லாம் எதற்காக உங்களுக்கு நான் இது ஒரு காட்டு செடிங்க. காட்டில் வளர்கிற இந்த செடியில் பூக்களை பாருங்களேன். அந்த பூக்கள் என்ன பண்ணுறது? அது நாளையை குறித்து கவலைப்படுவதில்லை. அப்போ நீங்கள் கேட்பீங்க, நாளையை குறித்து கவலைப்படுவதில்லைன்னா அது மனுஷன் அல்ல, அதுக்கு சாப்பாடு வேணும், அதுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் வேணும். ஆனால் அது கவலைப்படாத காரணம் அது ஒரு மரம், செடி. ஆனால் இன்றைக்கு நம்ம மனுஷனாக இருந்தால் கவலைப்பட்டு தானே ஆகணும் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு வசனம், நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு சகலமும் உங்களுக்கு கொடுக்குறேன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள் நம்ம எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த காட்டு புஷ்பத்தையோ செடிகளெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, நம்ம முதலாவது யாரை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், எந்த ஆசீர்வாதத்திற்காக காத்து கொண்டிருக்கோம்? இதை நீங்கள் முதலாவது உங்கள் முன்னாடி வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் ஆண்டவருடைய வசனத்தின்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. ஆமேன். காட்டு புஷ்பங்களை பார்க்கும்போது அது விதைப்பதும் இல்லை, அது என்ன பண்ணுது, உழுவதும் இல்லை என்பதை போல் இன்றைக்கு நம்ம கஷ்டப்படுறோம், பிரயாசப்படுறோம், வேலை செய்கிறோம், அநேக காரியங்களை நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமே கிடைக்க மாட்டுது என்று அதிகாலையில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? பிரியமான சகோதர சகோதரியில் உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அதிகாலையில் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, பின்பு நீங்கள் எதற்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை ஆமேன் எப்போதும் நம்ம மத்தியில் கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு 69வது நாள் ஆண்டவர் அதிகாலை ஜெபத்தில் ஒரு பெரிய மிராக்கிள் நம்மளுக்கு செய்வாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.